எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் என்ன அப்டின்னா, ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸ் எப்படிதான் ஹெல்தி ஆகுறது? சொல்லுங்க அப்டின்னு சொல்லியிருக்கீங்க. இது எனக்கு ரொம்ப ரிலேட் ஆகும். ஏன் அப்டின்னா, நான் 1 ஸ்டாண்டர்ட், 2ண்ட் ஸ்டாண்டர்ட், 3 ஸ்டாண்டர்ட், 4த் ஸ்டாண்டர்ட் ஹாஸ்டல்ல இருந்தேன். ஒரு ஹாஸ்டலர். அதுக்கப்புறம் என்னோட காலேஜ்ல ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஹாஸ்டல்ல இருந்தேன். ஹாஸ்டல் இன் த சென்ஸ் லாஸ்ட் இயர் வந்துட்டு படிக்கிறதுக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் ஹாஸ்டல்லயே இருந்துட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு வெளிய பிஜில இருந்தோம் நானும் எங்க சிஸ்டரும். 2ண்ட் இயர் வந்துட்டு நானும் ரோமியும் தனியா ஒரு வீடு எடுத்திருந்தோம். இந்த மாரிலாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால 5 சிம்பிள் டிப்ஸ் டு பி ஹெல்தி. ஹாஸ்டல்லருந்து வெளிய வரதுக்குள்ள இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், ஒபிசிட்டி, பீரியட் பெயின், ஹைப்பர் பிக்மென்டேஷன் இந்த மாரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாரி எடுத்துட்டு வருவோம் ஹாஸ்டலுக்குள்ள போனாலே. ஸோ இதுக்காக ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இத கூட நம்ம பண்ணல அப்டின்னா 100% ஹாஸ்டல் லைஃப்லேருந்து வெளிய வரும்போது கண்டிப்பா ஒண்ணா வெயிட் ரொம்ப இளச்சு அனீமிக்கா வருவோம். அப்படி இல்லனா ஓவர் வெயிட்டோட வருவோம். அப்படி இல்லனா கண்டிப்பா பிசிஓடி ப்ராப்ளம் வந்துட்டு கூடயே கூப்பிட்டு வருவோம். ஸோ கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்டின்னா, நான் வந்துட்டு சின்ன வயசுல இருக்கும்போதும் சரி, இப்ப காலேஜ்ல ஹாஸ்டல் படிக்கும்போதும் சரி, 100% ஏதாவது ஒரு வொர்க் அவுட் எனக்கு இருக்கும். வொர்க் அவுட்னா நான் வந்துட்டு இருந்தது பார்க் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல. அங்க வந்துட்டு எல்லா வேலையும் நாங்க தான் பார்த்துக்கணும். அதாவது துணி துவைக்கிறது, காலையிலேயே எங்களுக்கு வந்துட்டு காலையில சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு காலைல 5:30 மணிக்கு எங்கள எழுப்பி விட்டுருவாங்க அந்த ஹாஸ்டல், அந்த ஸ்கூல்ல. ஸோ வொர்க் அவுட் வந்துட்டு என்னோட டெய்லி ரொட்டீன்ல இருந்தனால, பிசிஓஎஸ் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா அந்த சிம்ப்டமேட்டிக் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்பலாம் எனக்கு வந்ததே இல்ல. அண்ட் என்னோட காலேஜ்லயும் வந்துட்டு நான் லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்துட்டு ஜிம் போக ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்துட்டு நாங்களே ஒரு வீட்ல இருந்தோம்னு சொன்னேன் இல்லையா? நானும் ரோமியும் தனியா ஒரு வீட்ல இருந்தனால, கூட்டி தொடச்சு பாத்திரம் விளக்குறது, துணி காய போடுறது இந்த மாரியான வொர்க் எல்லாமே நாங்களே பார்க்குற மாரி இருந்துச்சு. நாங்க மெய்ட் எல்லாம் வச்சுக்கல. ஸோ வொர்க் அவுட் வந்துட்டு எப்பவுமே எனக்கு இருந்திருக்கு. அண்ட் எப்பவுமே நான் இத்துணூண்டு கூட தொப்பை போட விட மாட்டேன். தொப்பை போட்டுருச்சு அப்டின்னா, சைடு வொர்க் அவுட், ஃப்ரண்ட் வொர்க் அவுட், பேக் வொர்க் அவுட்ன்னு பண்ணி எல்லா வொர்க் அவுட்டும் பண்ணி ஃபுட்ட கொஞ்சம் குறைச்சு, அந்த ஒரு அப்டோமன் ஃபேட் மட்டும் போடாம ரொம்ப கான்ஷியஸா பார்த்துப்பேன். ஸோ நீங்க எவ்ளோ பெரிய கோர்ஸ் படிச்சாலும், சிஏ, டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி படிக்கிறீங்க, இல்லன்னா நான் நீட் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்காக ஹாஸ்டல்ல இருக்கேன்னு சொன்னாலும், அந்த 20 மினிட்ஸ் ஆஃப் இன்டென்ஸ் வொர்க் அவுட்ட விட்டுறவே விட்டுறக்கூடாது. ஸோ 20 மினிட்ஸ் இன்டென்ஸ் வொர்க் அவுட்ல நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்டிங்கிறது, ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணலாம், மவுண்டன் கிளைம்பர்ஸ் பண்ணலாம், பிளாங்க் பண்ணலாம். உங்களுக்கு சைட்லலாம் வந்துட்டு இருக்குல்ல. ஸோ பிளாங்க் பண்ணலாம், அப்டோமன் கிரன்ச்சஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஸ்கிப்பிங் தெரிஞ்சது அப்டின்னா, ஸ்கிப்பிங் கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு இன்டென்ஸ் வொர்க் அவுட்ல வரும். 20 மினிட்ஸ்க்குள்ள நல்லா வேர்க்கணும் அப்டின்னா, இந்த மாரியான வொர்க் அவுட்ஸ்லாம் நீங்க பிரிஃபர் பண்ணலாம். இது கூட நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, படிக்கும்போது கண்டிப்பா மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் ஆவது நடந்துட்டு படிக்கிற மாரி ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு கேலரி பர்ன் ஓகே நம்ம சாப்பிட்டதெல்லாம் செரிச்சிருச்சு அப்டிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருக்கலாம். ஸோ தட் நமக்கு வெயிட் போடாது. இது ரெகுலராவே பண்ணணும். ஸோ வொர்க் அவுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். 2வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் என்ன அப்டின்னா, தண்ணி குடிக்கணும். நம்மளோட உடம்பு பசிக்குது, அது இது எல்லாத்துக்கும் மேல விஷயமா எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துறியா? அப்டிங்கிறது தான் கேட்கும். தண்ணியே குடிக்காம நம்ம வந்துட்டு அப்டியே உட்காந்துட்டே இருக்கோம், ட்ரையா இருக்கோம் அப்டின்னா, கண்டதுலயே நமக்கு கிரேவிங்ஸ் போகும். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? பானிபூரி, பேல்பூரி, காளான் வாங்கி சாப்பிடுறது, டாமினோஸ்லேருந்து பீட்ஸா வாங்கி சாப்பிடுறது, கண்ட கண்ட சாக்லேட்ஸ் வாங்கி சாப்பிடுறது, பிஸ்கட்ஸ் நெறைய ஸ்டாக் வச்சுக்கிறது. இந்த மாரியான தவறான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா, நம்ம உடம்புல தண்ணி கம்மியா இருந்தா மட்டும் தான் அங்க நமக்கு கான்சன்ட்ரேஷன் போகும். ஸோ கரெக்ட்டான அளவுல தண்ணி குடிச்சிட்டா சூப்பரா இருக்கும். நான் வந்துட்டு எடுத்தோனே இப்டி இப்டியே மாறிட்டேன். ஒரு போதி தர்மரா நான் வாழ்ந்தேன்னு நான் சொல்லவே மாட்டேன். நானும் நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, தண்ணியே குடிக்காம இருந்து ரொம்ப மோசமா ஜங்க் சாப்பிடும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஹைப்பர் பிக்மென்டேஷன் வந்துருச்சு. இந்த கழுத்த சுத்தி கருப்பு, கண்ண சுத்தி கருப்பு, வாய சுத்தி கருப்புலாம் வந்ததுக்கப்புறம் வெள்ளப்படுதல் ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு. ஏன்னா நம்ம உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது இல்லையா? நம்ம உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம்ல. வெள்ளப்படுதல் ஜாஸ்தியாயி நான் வெள்ளப்படுதலுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கேட்கறவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "அக்கா எனக்கு என்ன இருக்கோ அத அப்படியே பேசியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னா, அது எல்லாமே எனக்கும் இருந்திருக்கு. வெள்ளப்படுதல்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதுல சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் அனுபவிச்சது. ஸோ அதுலேருந்து எப்படி வெளிய வந்தேங்கிறது தான் அந்த வீடியோல நான் ஃபுல்லா பேசியிருப்பேன். ஸோ பேசிக்கா நம்ம உடம்பு ஹீட் ஆகக்கூடாது அப்படின்னா, ஒண்ணு வொர்க் அவுட் ரொம்ப முக்கியம். அடுத்து தேவையான அளவு தண்ணி ரொம்ப முக்கியம். அப்ப என்ன பண்ணுங்க நீங்க, காலைல எந்திரிச்சோனே ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துட்டு, நடக்க சொன்னேன்ல இந்த மொட்டை மாடியில ஒரு 10 நிமிஷம் அப்படியே நடந்துட்டே தண்ணி குடிக்கிறது, உட்காந்துட்டு தண்ணி குடிக்கிறது, சம்மணங்கால் போட்டு உட்காந்துட்டு கான்ஷியஸ் வாட்டர் ட்ரிங்கிங் இருக்கணும். ஏன்க்கா உட்காந்துட்டுலாம் குடிக்க சொல்றீங்க? நீங்க ஏன் அப்படி சொன்னா, ஏன்னா கான்ஷியஸா நம்ம குடிக்கல அப்படின்னா, அத நம்ம மறந்துருவோம். ஸோ காலையில நீங்க வந்துட்டு உங்களோட கிளாஸுக்குலாம் போறதுக்கு முன்னாடி ஒரு 1 லிட்டர் குடிச்சுக்கோங்க. நைட்டு நீங்க ஈவினிங் வருவீங்கல்ல, ஈவினிங் வந்த உடனே ஒரு 1 லிட்டர். ஸோ கான்ஷியஸா 2 லிட்டர்ஸ் குடிச்சு முடிச்சுருங்க. அது இஸ் மோர் தென் எனஃப். அதுக்கப்புறம் இருக்கிற 1 லிட்டர் வந்துட்டு நம்ம சாப்பிடுற வெஜிடபிள்ஸ்ல, ஃப்ரூட்ஸ்ல, நம்ம சாப்பிடுற ஜூஸ்லயே வந்துரும். ஸோ செகண்ட் பாயிண்ட் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அது உங்கள நெறைய விஷயங்கள் வந்து வெளிய கொண்டு வரும். 3வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டெய்லி ஒரு சூப்பர் ஃபுட் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம
நமக்கு வந்துட்டு ஹாஸ்டல் அப்படியே ரொம்ப எனக்கு ஹெல்தியா போடுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம எவ்வளவுதான் அமௌண்ட் குடுத்தாலும் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ண போறாங்க. ரைஸ் வேணா நெறைய வச்சுக்கோங்க. அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொரியல் கூட இத்துணூண்டு கிண்ணத்துல தான் குடுப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம வந்துட்டு நியூட்ரிஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். கார்ப்ஸ் மட்டுமே ஜாஸ்தியா இருக்கும். உட்கார்ந்துட்டு படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதுக்கு இவ்ளோ கார்போஹைட்ரேட்ஸ்? நமக்கு நெறைய புரோட்டீனும், ஃபைபர் தானே தேவைப்படுது. அப்ப என்ன ஆகும்? நம்ம வந்துட்டு ஒரு சூப்பர் ஃபுட் எடுத்துக்கணும். நம்ம வந்துட்டு நோய் இல்லாம அந்த ஹாஸ்டலுக்குள்ள வாழணும் அப்படின்னா, நான் ஒரு 4 சூப்பர் ஃபுட் சொல்றேன். அத ரெகுலராவே நீங்க எடுத்துக்கோங்க. 1 நான் என்னைக்குமே சொல்ற மாரி நெய். உருக்குன நெய். உங்களுக்கு வந்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆக்சஸ் இருக்கு. நாங்க வந்துட்டு லைட்டா போய் காலையில என்ன நெய்ய உருக்குறதுக்கு 10 செகண்ட் ஆகுமா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் உருக்குன நெய்ய குடிச்சிட்டு 250 எம்எல் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட வொர்க் அவுட்டோ இல்லன்னா நீங்க என்ன வொர்க் வேணாலும் பண்ணலாம். அது ஒரு சூப்பர் ஃபுட். 2வது வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, டெய்லியுமே ஸ்நாக் அதாவது எனக்கு கிரேவிங்ஸா இருக்கு. ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு அழகான ஸ்நாக் என்ன தெரியுமா? ஹனி ஆம்லா எப்படின்னா ட்ரை ஆம்லா. நெல்லிக்காய் வந்துட்டு தேன்ல ஊற வச்சு குடுப்பாங்கல்ல, அது ரெகுலராவே 1 நீங்க எடுத்துக்கோங்க. பயங்கரமான இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி குடுக்கும். பயங்கரமான ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ். டக்கு டக்குன்னு எனக்கு ஃபீவர் வந்துரும். நான் வந்துட்டு சும்மா வெளிய போயிட்டு வந்தாலே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும். முடி பயங்கரமா கொட்டுது அப்படிலாம் சொல்றவங்க, ரெகுலராவே நீங்க உங்க ஹாஸ்டல்ல இருக்கிற வரைக்கும் ரெகுலராவே ஒரு ஹனி ஆம்லா தாராளமா நீங்க எடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப உங்களோட உடம்ப நல்லா பார்த்துக்கும். 3வது சூப்பர் ஃபுட் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ஹாஸ்டலர்ஸ் எல்லாமே இங்க வரும்போது ரத்தம் கம்மியா இருக்கு, ரத்தம் கம்மியா இருக்கு, ரத்தம் கம்மியா இருக்கு. இததான் மேக்ஸிமம் நான் சொல்றது கேட்கிறேன். அதனால நீங்க அயர்ன் சத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாரி ஒரு நாளைக்கு ஒரு 3 டூ 4 டேட்ஸ் சாப்பிடுங்க. பேரிச்சம்பழம் அது சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா ஃபிக், ட்ரை ஃபிக் இருக்கு இல்லையா? அதுவும் பயங்கரமான அயர்ன் சோர்ஸ் தான். ஸோ ட்ரை ஃபிக் வந்துட்டு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இல்ல நீங்க சும்மா தான் இருக்கேன், எனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, நீங்க உலர் திராட்சை சாப்பிடலாம். ப்ரவுன் கலர், பிளாக் கலர்ல இருக்கல உலர் திராட்சை. இது எல்லாமே அயர்ன்ல ரொம்ப ரிச்ன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நீங்க ரெகுலரா சாப்பிடும்போது அது உங்க உடம்புல வந்துட்டு ஊற ஆரம்பிச்சுரும். ஸோ இது வந்துட்டு 3வது சூப்பர் ஃபுட். எப்பவுமே நம்ம உடம்புல வந்துட்டு ஒரு அயர்ன் ரிச் ஃபுட் டெய்லி போச்சுன்னா, ஹேர் ஃபால்ல இருந்து, ஸ்கின் ஷைனிங்ல இருந்து, ரத்தம் நல்லா ஊறுச்சுனாலே எல்லாமே சூப்பரா இருக்கும். 4வது சூப்பர் ஃபுட் என்ன அப்படின்னா, நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, அப்படி இல்லன்னா உங்களோட மதிய உணவுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு வெள்ளரிக்காவ எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்கால என்ன இருக்கு? 95% தண்ணி தானே டாக்டர் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிடுறோம்ல ஹாஸ்டல் ஃபுட் அதுல ரீஃபைண்ட் ஆயில்னு ஒரு விஷயம் இருக்கும். நெறைய கார்ப்ஸ் எடுக்கிறனால கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் நமக்கு வரதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஹாஸ்டல் முடிச்சுட்டு வந்தாலே அல்சர் அக்கா, நெஞ்சு எரியுது பயங்கரமா, எதுக்கழிச்சு வருது, எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு அப்படியே உப்பசமாயிக்குது அப்படின்லாம் சொல்றீங்க. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க உணவுக்கு முன் ஒரு சின்ன இளம் வெள்ளரிக்கான்னு சொல்லுவாங்கல்ல, குட்டி வெள்ளரிக்கா. இல்ல நீங்க நார்மலா பெரிய வெள்ளரிக்கா கூட யூஸ் பண்ணலாம். ஆனா உணவுக்கு பின் நீங்க வெள்ளரி பழம் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட உணவு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாமே மேக்ஸிமம் வராம பார்த்துக்கலாம். ஸோ இப்ப வந்துட்டு 3வது பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. நல்ல சூப்பர் ஃபுட் ஏதாவது ஒண்ணு எடுங்கன்னு சொன்னேன். 4வது விஷயம் என்னன்னா, ஆல்வேஸ் வந்துட்டு உங்களோட ஹாஸ்டல் உங்ககிட்ட ஃப்ரூட்ஸ் ஸ்டாக்ல இருந்துகிட்டே இருக்கணும். எப்ப இருந்தாலும் என்கிட்ட ஃப்ரூட்ஸ் இருக்கு. வாழைப்பழமா இருக்கலாம், கொய்யா பழமா இருக்கலாம், மாதுளம் பழமா இருக்கலாம், ஆப்பிளா இருக்கலாம். அதாவது ரொம்ப அப்படியே ப்ளூபெர்ரி, அந்த பெர்ரி, இந்த பெர்ரி ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ் தேவையே இல்ல நமக்கு. பேசிக்கா ஒரு வாழைப்பழம் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் நம்ம சாப்பிடுற மாரி. இல்லன்னா கொய்யாக்காய். இது 2 வந்துட்டு கொஞ்சம் சீப்பான ஃப்ரூட்ஸ். ஆனா பயங்கரமான சத்து. எப்போ உங்ககிட்ட வந்து கேட்டாலும் உங்க கையில ஃப்ரூட் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட். இது உங்க நெறைய பிரச்சனைகள் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த சத்தெல்லாம் தேவையா? அப்படிங்கிற மாரி அது எல்லாமே இந்த ஃப்ரூட்ல உங்களுக்கு கிடைச்சிரும். அதுவும் பனானா, மாதுளை, அதுக்கப்புறம் கொய்யாக்காயில ரொம்ப ரொம்ப அழகான சத்துக்கள் இருக்கு. ஏதாவது ஒண்ணு வந்துட்டு நீங்க ரெகுலரா எடுத்துக்கோங்க. கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே இத கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப ரொம்ப தவறா பண்ணிட்டு இருக்கோம். ஹாஸ்டலர்ஸ் அப்படின்னாலே தூங்குறதுக்கு எனக்கு 1 மணி ஆயிடும், 2 மணி ஆயிடும். ஃப்ரெண்ட் கூடலாம் பேசி தூங்குறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறீங்க. நான் கரெக்ட்டா தான் தூங்குறேன். 8 மணி நேரம் தூங்கிடுறேன். என்ன டாக்டர் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஆனா நீங்க தூங்குற டைம் என்ன தெரியுமா? 1 மணிக்கு தூங்கி நைட்டு 10 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு பேரு தூக்கமே இல்ல. இந்த டைம்ல நீங்க தூங்கும்போது என்ன ஆகும்னா, ஏஜிங் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். சீக்கிரமா வயசான தோற்றம் வந்துட்டு வர ஆரம்பிச்சுரும். ஏன்னா செல் ஃபார்ம் ஆகுற டைம் 10:00 டூ 3:00 தான் உங்களுக்கு. அந்த டைம்ல நல்லா கொட்ட கொட்டன்னு முழிச்சுட்டு, அந்த செல் ஃபார்மேஷன் டைம் அதாவது உங்க உடம்புல ஏதாவது ஒரு மக்கர் ஆயிருக்கு. அத ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலே மெக்கானிக் எப்போ வருவாங்கன்னா, நைட்டு 10லேருந்து 2 மணி வரைக்கும் தான் உடம்புக்குள்ள வருவாப்ல. அந்த டைம் வந்துட்டு நம்ம ரெஸ்ட் குடுத்துறணும். தூங்கிடணும். நம்ம உடம்புக்குள்ள ரிப்பேரிங் திங்ஸ் இருக்கு இல்லையா? அது அதோட வேலைய பண்ணிட்டு போகும். நம்ம முழிச்சுட்டு நெறைய பேசிட்டு இருக்கும்போது, பிரெயின் ரொம்ப ஆக்டிவேட்டடா இருக்கும்போது இது வெயிட் பண்ணும். எப்ப இவ தூங்குவா? எப்ப இவன் தூங்குவான்? அப்படின்னு வெயிட் பண்ணும். நம்ம தான் தூங்குறதே இல்லையே! அப்ப மெக்கானிக் டைம் வந்துட்டு, ஓகே நான் போறேன். நான் வந்துட்டு ரிப்பேர் பண்ண வந்தேன். ஆனா நீ நல்லா முழிச்சுட்டு இருக்க. அதர் ஆர்கன்ஸ் ஆர் வெரி ஆக்டிவ். அப்ப வந்துட்டு நான் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். நம்ம 2 மணிக்கு தூங்க போகும்போது ரிப்பேர் வந்துட்டு அவ்வளவு நல்லா நடக்காது. அதனால தான் ஹாஸ்டல் போன உடனேவே எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் ஆரம்பிக்குது. நம்ம வந்துட்டு இதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். தண்ணினால அது இதுன்னு சொல்லுவோம். அதுவும் ஒன்
ஆஃப் தி ரீசன்ஸ். பட் ஸ்டில் தூக்கம் டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு கூட அரட்டை அடிங்க, டான்ஸ் ஆடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா இரவு 9:30 மணி, 10 மணிக்கெல்லாம் தூங்க போற மாரி பாருங்க. எல்லாரும் நினைப்போம் நம்ம வந்து நான் வந்து ஒரு நைட் அவுல், நைட் தான் ஃபுல்லா படிப்பேன் அப்படின்னு. ஆனா அந்த நைட் படிக்கிறவங்கலாம் உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் டவுன் தி லேன்ல இப்ப நீங்க யோசிக்கலாம். இப்ப 30 வயசு நான் 20 வயசுல நைட் மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தேன். 30 வயசுல உங்க உடம்பு உங்க பேச்ச கேட்காது. ஆனா நான் மார்னிங் எந்திரிச்சு படிப்பேன். நான் வந்துட்டு நைட் தூங்கிருவேன் அப்படின்னு சொல்றவங்க, இப்போ உங்களுக்கு 30 இயர்ஸா இருக்கு அப்படின்னா, உங்க உடம்பு கொஞ்சம் நீங்க சொல்றத கேட்கும். அதுதான் நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் அப்படிதான் ரிவால்வ் ஆகும். இந்த டைம்ல தூங்கிரணும். ஸோ ஸ்லீப்ப வந்துட்டு பிரையாரிடைஸ் பண்ணுங்க. ரொம்பவும் தூங்கக்கூடாது. அப்படியே நைட் 10 மணிக்கு படுத்துட்டு காலைல 9 மணிக்கு எந்திரிக்கிறது. அந்த மாரி ஒரு மாரியான லைஃப் ஸ்டைல் நமக்கு வேணாம். ஸோ ஏர்லி டூ ஸ்லீப், ஏர்லி டூ ரைஸ் இத வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 5 சிம்பிளான விஷயத்த ஒரு ஹாஸ்ட்லர் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணா அப்படின்னா, நீங்க படிச்சு முடிச்சுட்டு வெளிய வரும்போது, ஒரு டாக்டரா படிக்க போறீங்க. வெளிய வரும்போது பேஷண்ட்டா வரமாட்டீங்க. ஒரு சிறப்பான டாக்டரா வரீங்க. இல்ல ஒரு கவர்ன்மென்ட் எக்ஸாம்க்கு போறீங்க, ஒரு நீட்‌க்கு போறீங்க அப்படின்னாலும், நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் காலேஜ்ல போய் படிக்கிறதுக்கு தெம்பா வரணும். மொத்தத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டு நம்ம ஒரு நோயாளியா வந்துட்டு பாதி ட்ரீட்மென்ட், பாதி படிப்புன்றதா நல்லா இருக்காது. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து வந்துட்டு ஹாஸ்டல்ல எப்படி ஹைஜீனா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நான் போடுவேன். அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஃபியூ டேஸ்ல வந்துரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். பாய்.